சாயம் போகுது சனநாயகம். என்ன திட்டத்தோட வராங்கன்னு தெரியல, யாரையாச்சு இப்ப ஒண்ணுமே தான் புரியல, கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வுல. இந்த பாடலை அண்ணன் சிநேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியன் பாடியிருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நம்ம திரைப்படக்குழு எல்லோரும் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சோறூட்டி பாட்டு சொல்லி கொடுப்பாலோ அதே மாதிரி 2 மணி நேரம் ஸ்டுடியோவில் என்னைய நிற்க பாட வச்சு ஹார்மோனியத்தில் பாட்டு சொல்லி கொடுத்து, நீ நல்லா பாடுற, நீ ஒழுங்காக பாடுற வரைக்கும் விடிகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நீ பாடித்தான் போகணும் அப்படின்னு அந்த பாட்டை எனக்காக கொடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வித்யாசாகர் அவர்களுக்கும், அண்ணன் பாடல் எழுதிய சிநேகன் அவர்களுக்கும், தயாரித்து படத்தை இயக்கிய ஆதம்பா அவர்களுக்கும், கதாநாயகன் அண்ணன் திருவாளர் அமீர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த தம்பியின் இதயபூர்வ நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். என் போன்ற புது வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இவ்வளவு பாடகர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன், என் அன்னை தமிழ் அன்னையை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். உயிர் தமிழுக்கு படம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஹைலி என்டர்டெயின். அதாவது இந்த சம்மரில் வெயில் போட்டு நொறுக்கிறப்போ தேட்டருக்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வெளியே போவீங்க, அதுக்கு கேரண்டி. இம்மா மன்னனும் அமீரும் சேர்ந்து ஒரு சூப்பரான காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ நிறைய சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு செம காமெடி ஜானர் படம். படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து நான் படம் பார்த்துட்டேன், லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி தேட்டருக்குள்ளே வந்தால் ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளோ ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, நானும் அவரும் முதல்ல அமீரன் நான் நடிக்கவே ஆரம்பிக்கலை. அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவங்க 2 பேரும் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். அப்போ நான் இயக்குனராக இருந்தேன், ஆதம்பாவா இணை இயக்கமாக இருந்தார். 2 பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக வேற யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என் நண்பனோட மன உறுதி அது உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் யாராலையும் தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளோ நேர்த்தியா படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்திலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாவாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதான் அன்னைக்கு அமீரன் சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அமீர் என்ன அவர் நம்மளை சிசின்னு நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு எப்பவுமே அவர் குரு தான். ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவரை பார்த்து தான் நான்லாம் படத்துல விடுங்க, என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அது அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க இந்த படத்துக்கு முன்னால உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அவ்வளோ இளமையா அவ்வளோ அழகா அப்படி ஒரு ஹீரோயின், ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கணும். எல்லா இடத்துலையுமே இமான் அண்ணாச்சி செம ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம். அந்த குரூப் எல்லா இடத்துலையுமே சீன் பை சீன் ஸ்கோர் பண்ணியிருப்போம். எனக்கும் படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீர் அண்ணனுக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அமெரிக்கால படிச்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோஸ்க்கு ஜோடியாகி இப்போ உயிர் தமிழுக்கு படத்துல தமிழ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சாந்தினி ஸ்ரீதரன் அவர்களை பேச அழைக்கிறேன்.
ஹாய், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால் ஏதாவது தப்பாக சொன்னால் லைக் ப்ளீஸ் forgive me. First of all, I'm very excited to be here. இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்ற ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் it's been very memorable, especially to work with Amir sir and Adam Baba sir. And இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸ்க்கு இவங்களை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் மூவி இன்றைக்கி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்துலையும் எத்தனையா சொல்கிறேன், இதே மாற்றி ஏற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் தான் உட்காந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை. அவ்வளவு அழகா ஆதம்பாவா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீரன் அப்படின்னோடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆதம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீரனை கூடவே வர மாதிரியான ஒரு கேரக்டர். அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வரும் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வரட்டா கூட அமீரனை பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்குமே. நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா, இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரும் கூடயுமே வந்து அமீர் சார் அப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்ன அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா, ஒரு வாட்டி கை தட்டலாமா அமீர் சார்? அவ்வளோ அழகாக இருக்கேன் இருக்கனே போட்டு விட்டீங்களா பார்க்காமல அப்படிங்கிற. ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களா, என்னையும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வந்துடுறேன். அவ்வளவு அழகா, அவ்வளவு இளமையா ஒரு அற்புதமான அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே எடுக்க முடியாது. அடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குள்ள அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆதம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும். பெரிய அளவில் நீங்கள் குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள்
ஆமாம், அவங்களுக்கு ஒரு எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தந்துடுறேன் இல்லையா? ஆமாம், எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சுடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா? இப்போ ஆடியோ ரிலீஸ்ல நீங்கள் தமிழில் தான் பேசுகிறேன் அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுமா. அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் மறைந்த அண்ணன் மாரிமுத்து அவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சாகர் பண்ண இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே மறந்த நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார். நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு. அந்த இங்கே வந்திருக்க அண்ணே மீடியாக்காரவங்க, தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடுகிறா, நீங்கள் பேரை ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்குங்கப்பா, அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரனே, உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாலண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏமா, நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னை போட்டு பாடா படுத்துறேன். ஏன் வார வார்த்தையே அதானம்மா. சாந்தினி, கரெக்டா? சாந்தினியா? சரி, ஏதோ ஒண்ணு. சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரத்தை வச்சுக்கிறேங்கம்மா, ஏன் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பொண்ணு எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினேகன் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமா இருக்காரு, இளமையாவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சரவணன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது. நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பாரு, அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கிறான்னு வழியை கட்டினாரு. அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அதுல என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும். அப்போ நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதம்பாபு அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும். இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்லா ரீச்ல இருக்குது. சாங்ஸும் சரி, ட்ரெய்லரும் சரி, ஒரு பக்கா பிஎன்சி படமா எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட் இன்னைக்கு நடக்குது. அமீர் சார் முக்கியமா, நான் சில நேரங்கள் அண்ணன்வேன், சில நேரத்தில் சார்னு சொல்லுவேன், குருநாதருடைய குருநாதர்.
ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ நம்ம யார்கிட்டயா போய் வந்து ஒரு துணைக்கு வாங்க, என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அமித்ஷா தான். அப்படி பல தருணங்களில் போய் நான் அவரை நின்றுருக்கேன். வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. அப்போலாம் போய் நான் கேட்பேன், உடனே வருவார். அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வர்றாரு அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட. அது அமித்ஷாருடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர், இசை வெளியீடு, இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து திடீர்னு முத நாள், நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முத நாள் போய் நிற்பேன். என்ன ப்ரோ அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி படம் நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் சார், நீங்கள் வரணும், மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும், நாளைக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். பேசிட்டு சரி மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நான் கேன்சல் பண்ணிட்டு வரேன், மறுநாள் வந்துடுவார். அப்படி ஒரு அன்பு. இந்த இப்போ உயிர் தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்குள்ள என்ன நினச்சேன்னா, சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. யதார்த்தமான இது சார் கால் பண்ணாங்க, நான் அப்புறம் எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. சார் சென்னையில் தான் சார் இருக்கேன், நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துடு சார். சார் கூப்பிடவே இல்லை, அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஏன்னா அது எங்களோட கடமை, என்னோட கடமை. இந்த சூழலில் உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது. இந்த மாதிரி சூழலில் அவர் அருகில் இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சில இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் கூட நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் யாரும் எங்கேயும் போகல, நாங்கள் அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம். இப்போ இருப்போம், எப்போ இருப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து அமித்ஷாருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம்பேக்காக ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன். மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம், ஒரு மௌனத்தை பேச வச்சார். ராம்ல ஒரு அம்மா பையனுடைய பாசம், அது ஒரு கிரைம்குள்ள ஒரு 3 விதமான ஆங்கிள் அந்த ஸ்கிரிப்ட், ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன். அது அதுக்கப்புறம் யாருமே பண்ணல அந்த நாளுக்கு அப்புறம்லாம். அதை தாண்டி பருத்தி வீரன் பல தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத படம் அது. இன்னும் 100 வருடம் ஆனாலும் சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 படம் எடுத்தா அதுல பருத்திவன் முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த பருத்திவன் கொடுத்த படைப்பாளி. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள், சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள். அதனால வந்து அதாவது சிற்பியாக இருந்து ஒளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய எங்கள் அண்ணன் சில கோபங்கள்ல வந்து அவரே வந்து தன்னை செதுக்க திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இங்க வந்து இப்ப வீண் போகணும். அதுவும் வட சென்னை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவில ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்னைக்கு இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்ப சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்க வந்து இப்ப முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, குரு பயிற்சி நடந்துருச்சு, இனிமேல் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகம் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறோமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன். அது சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அமித்ஷாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம் திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தோணுது. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு, தோல்வியிலையும் பார்த்துருக்காங்க. எல்லாத்தையுமே எல்லா மனிதர்களையும் எல்லா சூழல்களையும் எல்லா சூழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு மனிதர்களுடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி இந்த ராசிலாம் வந்து அமித்ஷார் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா அமித்ஷார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர், நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர். ஆனாலும் எனக்கு அவர் அண்ணன், நான் தம்பி தான்.
அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது. என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அமீர் சார் வந்து எப்பவும் எந்த சிறு குறைகளும் சொன்னது கிடையாது, எந்த விமர்சனம் வச்சது கிடையாது. அண்ணனுடைய இஸ்லாம் மதத்தையோ நம்பிகள் பற்றியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது, எந்த குறையும் சொன்னது கிடையாது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் மத உறவினர்கள்லாம் இருப்பாங்க. நாங்கள் மாமா மச்சான் தான் பேசிக்கிடுவோம். எங்கள் பகுதிகளில் உறவு முறையில் தான் பேசிக்கிடுவோம். ஏன்னா எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன், என்னுடைய வயது இளையவராக தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் கூடனா என்னை மாமானுவாங்க. அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக, இன்னைக்கு நேற்று கிடையாது, ஒரே ஒன்றாகி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியில். அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை. அப்படி தான் அமீர் சாருடைய அன்பும் அந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய இந்த விஷயமும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு மனசுக்கு பட்டது என்னென்னா, ஒரு பிஎன்சி ஹீரோவா, பிஎன்சி படமாக, பக்கா பிஎன்சி படமாக இந்த உயிர் தமிழுக்கு வந்திருக்கு. எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜா நின்னாரோ அந்த மாதிரி எம்ஜிஆர் பாண்டியும் ரொம்ப அழுத்தமான ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பிறகு பிஎன்சியில் நிறைய பிஎன்சி படங்கள் வந்து அமீர் சாருக்கு வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்தால் அமீர் சார் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ பிஎன்சி ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷூ டைலாம் மாட்டிட்டு பேன் இண்டியா மூவிக்கு நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மண் சார்ந்து, நம்ம களம் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பிஎன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டமுள்ள ஒரு ஏரியா. அந்த இடம் உங்களுக்காக காத்திருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஒரு ராஜசிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அதில் அமர்ந்து ஒரு பெரிய வெற்றியை திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சுருக்கு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும், மாதம்பாவாக இருக்கட்டும், டைரக்டர் அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, நெஜாகர் பண்ண சினையன் இருக்கார். இவருடைய வரிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சக்தி சரவணன் இருக்காரு. எல்லாருமே மக்களுக்கு பிடித்த, ரொம்ப எல்லாருக்கும் ரசித்த நடிகர்களாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த உயிர் தமிழுக்கு, அதாவது எனக்கு நான் படம் என்னுடைய சுந்தரபாண்டியன் இயக்கி ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த முதல் படம் வந்து அப்போ வந்து ஏதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து பாரதியாருடைய தேடி சூரனிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அந்த கவிதையை தான் முழுமையாக அடிக்கடி சொல்லி தைரியப்படுத்திக்கிறேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அமீர் சாருக்கு வந்து பிரச்சனை வரும்போதுனா அவர் என்ன பண்ணிடுவார்னா, எனக்கு தெரிஞ்சது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையடா அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட்ல அண்ணன் கிளம்பிடுறாங்க. அச்சம் அண்ணனுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்க எங்களுக்கு தான். ஏன்னா எதுக்கு அடிக்கிறான், வண்டி எடுத்துட்டார் பையன், எடுக்கும் போதே டாப் கியரில் வேற அவன் ஆக்சிடென்ட் உறுதி, அடி அவனுக்கு கொடுக்க போதா அண்ணனுக்கு கொடுக்க போதா, இதோ நிச்சயமாக காயம் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பக்கத்தில் இருப்போம். ஏன்னா இந்த சூழல்ல இப்படி ஒரு நிலைமையில அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு, அந்த பக்கம் கலைஞர் இருக்காரு, அந்த பக்கம் பிரபாகரன் அம்மா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு கட்ஸ் கட்டாயமாக வேணும். அதுதான் அந்த மக்கள் போராளி நம்ம அதை வந்து அந்த பேருக்கு, அந்த அடைமொழிக்கு இந்த கட்ஸ் வந்து நிச்சயமா அதுக்கு சரியா அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு பெரிய ரீச்ல இந்த உயிர் தமிழுக்கு அமையும். அனைவருக்கும் என் அன்புகளும் இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். 2005 ராம் திரைப்படம், அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிர்ல ரத்த கலரியா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, வைஃப் குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்றாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவரு, என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு. எனக்கு அமீரை பத்தி முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லை, நட்பும் இல்லை. நான் சொன்னேன், இல்லை ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு, நம்ம அதை வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை,
இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு ஃபோனை வச்சுருவாங்க. சரி, இவங்களுக்கு ஆதரவுனா நம்ம உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர். சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு மேலே அசோசியேட் ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பரட்டிக்கிட்டு போய் மேலே ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க. பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கிருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு, இவ்வளவு இருக்கு, ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பதட்டமே இல்லாமல் அப்படின்னு எல்லாம் பதறுவாங்க. இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்குறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு. நானும் அந்த கலையிரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன். 2 பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கனி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ சொன்னார், நான் பருத்திவீரன் திரைப்படம் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்தி இருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டார். எனக்கு படீர்னு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள். ஆகா, ஏற்கனவே குடும்பத்தையே வச்சு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ளே போய் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பங்களிப்பு எனக்குள்ள அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது. நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல. முடியெல்லாம் வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசாக போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு விசாரிச்சா திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு. அதே படத்தை டேக் ஆஃப் ஆகுது. போனால் மறுபடியும் அதே தான். 4 நாள் ஷூட், 1 நாள் ரெஸ்ட் இருக்கும். வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனால் அவருடைய பாதையை விட்டு விலகினதான் எனக்கு தெரியல. அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கோம். நான் உரிமையோட பேசுவேன், அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார். இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது. அதில் நல்லது கெட்டது, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள. அதனுடைய பருத்திவீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ள இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழையினார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவார். யோகியில பாத்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகன் தன்னை தானே செதுக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ள வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்துல வேலை செஞ்சார். அதுவும் அப்படிதான் சின்ன படமா எடுப்போம்னு ஆரம்பிச்சு அதுவும் அதே போலத்தான் வழக்கம் போல அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க. நான் ஊர்ல நல்ல பையனா அப்பா அம்மா வளர்த்தன பையனா இருப்பாங்க. திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தன பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும். ஆனா இவரை பொறுத்தவரை உள்டா. சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கி அவரு. அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா சென்னை திரைத்துறைக்குள்ள வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பார்வைக்கா வந்துடுறார். ரொம்ப ஆச்சரியம். அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை. ஆனா ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு தெரியும் போது முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பத்தி பாலா வந்து என்னுடைய அறை நண்பர் இயக்குனர் பாலா. அப்ப பாலாவும் இவரும் மதுரையில நண்பர்கள். அப்ப அந்த ஒரு சுற்று வட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை, மதுரைக்கு பிறகு பாட்சா மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1, செகண்ட் பார்ட் 1.
அப்ப செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கதான் எனக்கு வருது. தனி மனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. நான் இதுவரையிலும் அவர் பார்த்துட்டு வந்ததில்ல. அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பல. பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இதை விட்டா நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேல பொறாமைப்பட்டோ எதுலையுமே அவர் தன் தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படி எனக்கு தோணும் போதுதான் காலம் ஒரு இன்னைக்கு அவருக்கு ஒரு செக் வைக்கும் போது என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னா, நான் பார்த்த நபர், நான் பழகிய வரையிலும் நான் பகிர்ந்துகிட்ட வரையிலும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இதுக்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை. நான் ஒரு பார்வை, ஒரு சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மையப்புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களோட உட்கார்ந்து அதே போல முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்ல அதே போல சிரிச்சு காமெடி பேசி கும்மாளமா இருந்துட்டு தான் வர்றோம். அந்த லைஃப் தான் தொடர்ந்தது. பதட்டம் இல்லை. ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக், நம்ம எதிர்பாராம ஒரு பெரிய அட்டாக் நம்மளை தாக்கும் போது நம்மளாம் நிலை குலைந்து போயிடுவேன். நானெல்லாம் இருந்தா செதஞ்சிருவேன். உண்மையை சொல்ல போனா என்னையெல்லாம் 10 பேர் ஆறுதல் இலவுடு மாதிரி எதையாச்சும் சொன்னா தான் நான் தாங்குவோன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் மிக நிதானமாக தன் மேல் இருக்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா. எனக்கு இஸ்லாம் நான் மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். குறிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, உமர், அபுபக்கர், இப்படி நான் பலதுன்னு சொல்லுவேன். பக்ரு போர்னு ஒரு போர் இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய போர். அது அங்க நபிகள் நாயகம் அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களா அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது. இங்க பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் நான் இந்த திரைப்படத்துல நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கடந்த காலம் சொல்லுங்க. ஆரம்ப கால திரைப்படத்துல ஸ்கிரிப்ட்ல நான் இருந்தேன். தேனியில ஷூட் பண்ணப்பட்டது. முதல் ஷெட்யூல்ல நான் போய் நடிச்சேன். பாபா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடிச்சோம். இப்போ கதை நாயகி இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு கதையே ரொம்ப தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். இது வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின எஸ்ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்க ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதை மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம். நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். அது அதிகப்படியான படைப்புகள் இருக்கவில்லையோ, ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு. அதனால வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு. அவர் அந்த நட்பு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அதே மாதிரி இன்னொன்று நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்காரு. நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வயிறு வலிச்சிருங்க, கேட்க மாட்டாங்க. இந்த 2 பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன ஞாபகம் தான் வந்துச்சு. சத்யராஜ் சார் சொன்ன அந்த டயலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போல தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்களை படம் முழுக்க அள்ளி அரைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஆதம் பாபா அவர்கள் தான் அப்படின்னு பண்ணணும்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பற்றி குழந்தை மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொண்ணுன்னு சொன்னது மாதிரி இந்த களத்தில் இந்த படத்தை படம் நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள்
எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே அவர் இதுக்கெல்லாம் அசரம் மனுஷெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க, என்ன ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன், அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒழிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்துல. சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளால ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம செய்யறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சா நம்பிக்கையை கொடுக்கணும், இல்லை விலகி நிற்கணும், இல்லை வழி விடணும். ஒருத்தனை அடிச்சு 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 கீழே கீழே குனியலாம். அதான் அந்த முதல்ல ஒரு 45 நிமிஷம் அந்த விழாவை தாமதமாக ஆரம்பிச்சதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவதா என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்திலையும் உதவியாளராக நான் வேலை செய்யல. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனா நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. ஒரு குட்டி பிளாஸ்பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னன்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா தேவி தியேட்டர்ல மௌனம் பேசியதோட இசை விழா. அப்பதான் நம்ம சினிமாவுக்கு வரணும்ன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊர்ல இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமா. ஏன் அந்த நம்பிக்கை, ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணும்ன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே அதிகமா அவரை பத்தி தெரிஞ்சது நானா இருக்கும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா அவர் எனக்கு தெரியும், விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர், அவரு என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பத்தி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பத்தி எனக்கு. அப்ப இனிமே சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு இந்த மௌனம் பேசியது ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்றேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு, இனிமே சினிமாவில் போய் நீ போய் எப்படி பாரு சரியா வருமா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, நான் மதுரையில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏட்ட 40-50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி ப்ரொடியூசரா வரல, நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சூலா ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உறவினர், அவருக்கு மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்காரு மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்றேன், ஆனால் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போடல, நான் உதவி இயக்குனராக சேரணும்னே, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அமீர் கான் சொல்றேன்ப்பா, அவன் நான் போடப்பா அப்படின்ட்டாரு. இல்லை நான் பாலா அண்ணன் தான் நான் சேரணும் அப்படின்னோன்னா, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலா அண்ணனை மீட் பண்ணுறோம்.
மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டேரக்டராக சேரணும்டாப்லப்பா அப்படின்னு நான் வர சொல்லுங்கன்ட்டாரு. அவர் மேலே பெரிய மரியாதை வச்சிருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னா நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன். வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாலனை போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் ஒரு யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன். நான் 9 மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருந்தார். டேரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்போ அந்த படத்தில் முதல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார். அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸ். ஏன்னா ஆச்சரியமா இருந்தது, இவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராரு. வந்து அந்த ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 2:30 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேலே. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேலே போகிறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவாரு, மேலே ஹீரோ வேறு இருக்காருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறாரு இறங்கி. அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போகல. அங்கே ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து போய் உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன். இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது. அதை என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டானா, நீ கிளம்பிட்டாமலப்பா. ஏன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை. என்ன அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனைய? அன்னைக்கு சாப்பிட கூட கூப்பிட்டு சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும். அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான். முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு. நீ அவன் கூப்பிட்றான், நீ போண்டாரு. நான் அப்படியே யோசிச்சேன். நான் இல்லைண்ணே, இது எனக்கு சரியாக வரலண்ணே, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்ற உடனே சரி உன் இஷ்டம், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன், நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன். இவர்கிட்ட வந்து அப்போ ராம் படம் பருத்தி விரனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி இங்கே அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆனோடனே அவர் ஷாக்கு. உனக்கு சரியாக வராது அதெல்லாம், நல்லா ஏன் நம்மளை பற்றி தெரியும், ஊரில் எப்படி சுற்றணும், எப்படி தவளத்தா தெரியும்லாம் அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு. அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கிறோன்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா சரி, இந்த கூலிங் கிளாஸ் கீலிங் கிளாஸ்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்ட்டாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க. அங்கே போகிறேன். முன்னாடி உறவினராக நான் அவரை பார்க்க வரும்போது சசிதான் ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில். உதவியாளராக பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோன்னே உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார். நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இங்கே காலையில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் 10 மணிக்கு. போனோன்னே நான் வந்திருக்கேன், அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஒருத்தன் போகிறான். அங்கேயும் 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது, 1:30 மணி, 2 ஆகுது. அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லதுங்க எல்லாரும். அண்ணே சாப்பிடுங்கண்ணே, சாப்பாடு இருக்குண்ணே, சாப்பிடுங்க. இல்லைங்க பரம் சாப்பிடுங்கண்ணே, வாங்கண்ணே அப்படின்னு சாப்பிட்றேன். 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 6 ஆகுது. அவர் வர்றாரு வெளியே. வந்தால் அப்படி பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாரு. அது வான்னு சொல்லலை, ஏன்னு சொல்லலை, எதுக்குமே சொல்லலை. அப்படி ஒரு பார்வை அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழே வந்து மாதிரி பாட்டு காரில் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் இருந்தார். அவர்தானே என்னண்ணே வர சொன்னார். நான் வந்தேன். நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் 10 மணிக்கு போனால் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்திவரை ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் முதல்ல ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். அப்படிலாம் வரேன். படம் மாதிரி கற்பனையில் நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா என்னன்னு கிடக்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல. உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமில்ல அப்படி? ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேற மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்னு உடனே சினிமா போக உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அப்புறம் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் போகல. காலையில் கிளம்புன யோசிச்சு பார்த்தேன். என்னப்பா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து. அவர் தான், ஏப்பா நீ ஆஃபீஸுக்கு வரலையா அமீர் சொன்னானே அப்படின்ட்டு.
ஏங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து என்னன்னு கூட கேட்கறாங்க. அங்கே ஐயோ அசிஸ்டன்ட் அப்படி சேர்ந்துக்கிறது, அப்படி போய் அப்படி சேர்ந்துக்கிறது தான். அவனை டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவனை பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவி, இப்படி ஒரு சிசினி உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. வெறுத்துட்டேன். எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படிங்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், தப்பா நினைச்சுக்காங்க. என்னடா அதுக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தேன், சரி இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்காங்க, கூட பெல் அடிச்சா அவருக்கு ஒரு பையன் வச்சிருக்கிறாங்க. சரி நம்மகிட்ட தான் பணம் இருக்கு, நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம். முதல்ல ஒரு ஆபீஸ் முதல்ல ஒரு ஆபீஸை போட்டேன். போட்ட உடனே அங்க ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறும் ஒயின் ஷாப்ல. என்ன பிரதர் அப்படின்னா, சினிமா அப்படியா பிரதர், என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா, ஓகே. உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்காங்க. உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன். இந்த ஜாக்கி சான் படம் அதெல்லாம் அவருமே அதுவாங்க அப்படின்ட்டு. ஓஹோ அப்படியால நீங்க, சரி உங்க ஆஃபீஸ் எங்க இருக்குன்றாரு. அப்படி பழகிற கொஞ்ச நேரம் பழகணும்னா அவர் மறுநாளையும் ஆஃபீஸ்க்கு வர்றாரு. ஒரு 3 டிவிடி கொண்டு வர்றாரு. ஒரு படத்தை போறாரு, காட் ஃபாதர் படம். அப்படி பார்க்குறேன், எனக்கு மணி சார் மேல இருந்த மரியாதை அப்படியே இறங்கிச்சு. அப்படியே படம் பார்த்தேன் எப்படி அப்படின்ட்டு. என்னங்க அது, இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்க, அதை பார்க்குறேன். இன்னொரு பாட்டு பாருங்கிறாரு, அதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வீடியோ காட்டுறாரு. அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டைரக்டர் திட்டுறாரு, நான் எழுதின கதையில் 10% கூட பட மாட்டேங்கிறேன். இப்படின்னே அவர் ஓவியமாக கதை எழுதினார். அந்த புக்கு எங்கேயா கிடைக்கும்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டே புக்கு வருது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு படித்து நமக்கு சொல்கிறாரு கதையை கேட்கும்போது ஆகா உண்மைதான் அவர் சொன்னது. உண்மையிலேயே அவர் எழுதின கதையில் 10% தான் படமாக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு 4 டிவிடி கொண்டு வர்றாரு. அடுத்த நாள் இந்த ஸ்டிங்க்னு ஒரு படம், இதை பாருங்கன்ட்டு. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டியூப்பு மேலே வருது, டியூப்பு மேலே வந்தா பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்கு. அவ்வளோதானா, இன்னும் இருக்காங்கன்ட்டு. இன்னொரு பாருங்க, ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு, அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு இதை பாரு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே. ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா? எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு டைரக்டர், நம்ம ரசிச்ச டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போறாரு, அப்படியே அப்படியே அப்படி அப்படி போறாரு. அப்ப என்னன்னா, சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குன்னு காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு. இந்த ரோமன் ஹாலிடே எங்க இருக்கு, கையில் வச்சிருக்கோம், ஒன்று ஆஃபீஸில் இருக்கு. ப்ரொடியூசரோட சொந்த ஊர்ல ஷூட்டிங். சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் எடுக்கிறது காலையில். அப்புறம் அங்கே போன் அடிச்சு, இங்கே போன் அடிச்சு, டிடிக்கு அடிச்சு, அவனுக்கு அடிச்சு, இவனுக்கு அடிச்சு, எவனுக்கு அடிச்சும் ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் வர்றாங்க, சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதா. ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல. இவன் தாப்பா நமக்கு ரஜினி, இவன் தாப்பா நமக்கு கமல்னு எடுக்கிறாரு படம். ஹீரோ கிடைக்கல அவருக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு ஹீரோ நடித்தான். அவன் பாருங்க முதல் படம், அவன் வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டலாக ஹீரோவானவன் முதல் நாள் நைட்டு. அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டி ராசியார் கேமரா அடுத்து அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாருங்கிறா முடியல. மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு. அதை கடைசியாக கிளைமாக்ஸ் முடிஞ்சு மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸில். அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் இந்த படத்தில் எனக்கு அஷ்டம் எடுத்து காட்டி எனக்கு போடல, போங்கடான்னு விட்டுட்டேன். இப்படி அப்படியே நம்மளோட சினிமா டிராவல் அப்படியே மாறி 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 இன்னைக்கு காலம் எங்க கொண்டு வந்து என்னைய விட்டுருக்குன்னா, அவர் படத்துக்கு நான் டைரக்டர். இப்போ ஏன் நான் அவர் குருன்னு சொன்னேன்னா, இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓட்டுற ஒரு டைரக்டர், ஒரு டிரைவர் இருந்தாருன்னா, அப்போ லெஃப்ட்ல போ ரைட்ல போ ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்தில் இருந்தனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க. என்ன சார் இந்த ப்ரொடியூசர் 4 நாள் எடுக்க வேண்டிய சீனை 2 நாளில் முடியுங்க,
கொலையா குண்டான சார் பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ப்ரொடியூசர் வருவார். ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார். இப்போ ப்ரொடியூசரும் டேரக்டரும் பேசிக்குவாங்க. என்ன சார் இவனை போய் ஹீரோ வாங்கினே கொலையா குண்டான சார் போல, வேற ஹீரோ இருந்தால் நல்ல படம் எடுத்துக்கலாமா சார். கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா டேரக்டர் எழுந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போவார். ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார். இவன் என்ன சார் டேரக்டர் இவன்ட்ட கொண்டு வந்து என்னை மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறான் சார் என்னைய, அடுத்த தடவை வேற படம் எடுப்போம் சார்பாங்க. ஆனால் இப்படியா ஒரு வழியா படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லாஞ்சில் பேசுவாங்க பாருங்க பேச்சு, எங்க அப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனால் இங்கே அது நடக்கலை. இங்கே நாங்கள் மதுரை வந்த மண் சூடான மண், சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலைல வரும் அப்படி சிரிச்ச மாதிரி ஒரு நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவா மாறி இருக்காரு. வேலை நடந்துகிட்டு இருந்தா அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு பிடிக்கல, சினிமா சம்பந்தமா அவர் மாறுவார். இப்படியா இந்த படத்தை எடுத்துட்டு வந்து நாங்கள் முடிச்சோம். இதை எடுத்து கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது இப்போ சொன்னாங்கல்ல சார் இன்னொன்னு சார், மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கமா மாறிட்டாருன்ட்டு அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் ஆக்கி மாற்றிட்டாங்க. இங்கேருந்து போனாயே பாருங்க லாங் ஜம்ப்பு அப்படியே இருக்காங்கப்பா. படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி என்னடா அது எப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒன்றா டிவியை பார்த்து அட்டடதான் பாருங்க ஓட்டா மண்டையில் 3 பேர் கவர் மாட்டிட்டு நிற்கிறான். ஐயோ ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல. ஒரு தவறுறாங்க போகிறாங்க, ஷார்ட் முடிஞ்சோன்னு போகிறாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரேக்கில் சொல்கிறேன், ஏம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில். ஏம்மா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, ஒரு ஷெட்யூல் போயிட்டுருக்கு, ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு 4 பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதாம்மா பெரிய ஹீரோயின் ஆக முடியும். இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறேன் சார், எனக்கு புரியல சார், ஏதாவது கேட்கணுமா, எனக்கு தண்ணி சரியில்லை, மினரல் வாட்டர் கொடுங்க குளிக்கிறதுக்குன்னு ஏதாவது கேட்கணும்ல, எதையுமே கேட்கல. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல, அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு. ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும், அவருக்கு இணையா படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்தர் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி, சவாலை சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா. அப்புறம் அண்ணாச்சி வருஷத்துக்கு 4 படம் பண்றாரு. எப்பங்க அப்படின்னா ஒரு படம் ஆடி லான்ச் பண்றாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறாரு. எங்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்கன்னு தெரியல, வரைச்சி அடி தள்ளுறாரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். மற்றபடி நிறைவா எல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பொன்வண்ணன் சார் வந்து இந்த படத்துல பாருங்க, இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சாரை பற்றி அவர் கூட பழகி அவரோட டிராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்து வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்காரு இந்த படத்துக்கு. நான் கேட்டேன், அண்ணே நான் நினைச்சேன் எல்லாரும் வேட்டி சட்டையில் வரும், நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கரெக்டாக உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்டியூமில் வந்திருக்காங்க. நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். நான் அண்ணன் அடமலை மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக இருக்கேன். என்னோட குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வர 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க, பணம் கிடைக்கல, விளம்பரம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்களுக்கு சேர்க்கணும். மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த படத்துடைய இந்த படம் எப்படி இருக்குன்னா அவருடைய பேச்சு போல இருக்கும், என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக. எனக்கு நல்ல வேலை ஆதம் பாவா பேசி இந்த நிகழ்ச்சியின் இறுக்கத்தை குறைச்சார் நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு பூரா நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கடைசியில் அது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையிடும் போல இருக்கு. எல்லாரும் வந்து தண்ணிலை விளக்கமாகவே இருக்கு. அதெல்லாம் எதுக்கு அசரில் எங்கள் அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசரில் விட்டாங்க அண்ணன், அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் ரொம்ப அசந்துட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா? அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போறதில்லை. பார்க்கும்
பார்க்கும்போது என்னை எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியேருந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும் எல்லாருக்கும், அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. தண்ணிக்கு கீழே பார்த்தாவில தெரியும், அதுக்கப்புறம் கேமரா கீழே இருக்கு தப்ப 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 கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இது ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலம் வருது, நான் 15 வருஷம், நான் அவர் சொல்கிற மாதிரி 40 வருஷம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கான முதல் காரணம், எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 ஒரு 2002 அந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம். எல்லா இஸ்லாமியர்கள் அதிகம் வந்திருக்காங்களான்னா சினிமாவில் இருந்திருக்காங்க, ஆனால் அதில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேரில் இருக்கோம் நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்லாம் வந்திருக்காங்க. நான் முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியாக பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறக்காமல் அந்த பேர், எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் படம் எடுக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, கருப்புள்ளியம்மன் பேர் கொஞ்சம் பழைய பேராக தெரியுது, வயசான ஆளாக தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை விட பழைய பேர் மணிரத்னம், மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு, எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது. நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேராக இருக்காது. அதனால பேர் மாத்திர வேலை வச்சுக்காதீங்க, 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கேட்டலாம் திரும்ப முடியாது இனிமே, அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரி பண்ண சொல்லித்தான் என் பெயரோட வந்தேன். அப்படி தன் பெயரோட வந்ததுனால அமீர் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது, எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலம் ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல வந்து நிற்பார். என்னமோ ஒரு தேவையில் பேசுனான், அவன் என்னன்னு தெரியல, அவன் சொல்லலை அதை, ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான், ஏதோ ஒன்று விரும்புகிறான், நம்ம பக்கத்தில் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவது இருக்கு இல்லையா, அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட போனோம். நான் இன்னைக்கும் ராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசாக உடஞ்சிச்சுன்னா பரவாயில்லன்னு எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடுறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட. அப்ப அந்த சிக்கலான மனம் எப்ப எளிமையானதாக மாறுகிறது எனில், இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது. அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன், அதை நான் செய்கிறேன். எனக்கு அதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம், அழகான ரொம்ப அதாவது தன்னை போல ஒரு படமாகல, அது மாதிரி இயல்பாக ஓடி முடிகிற ஒரு படமா, அப்படி ஒரு படம். கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் படத்தில் பார்த்துக்கிறேன், நேரில் பார்க்குறேன். ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா. அவர் ஆதம்பாவை சொன்னது ரொம்ப உண்மை, ரொம்ப இயல்புத்தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில். அப்படிங்கும்போது அப்படி ஒரு கதாநாயகி, அதுபோல் மிச்சம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது. இதில் இந்த படம் ரொம்ப காதம்பாவாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அவரே சொன்னார். ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை விட்டு. அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்தில் எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். அன்றைக்கி ஒரு புது எதிரி இருப்பான், அவ்வளோதான். எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே ஒழிய, வேண்டாம்னு நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான ஒழிய, வேணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய, அது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நீ வந்து சாதாரணமாக 1000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபா பிரச்சனை சரியா. நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டன்ட் முடியலன்னு டேரக்டர் வந்தீங்க, அவ்வளோதான். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபா பிரச்சனை, கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க ₹1,00,000 பிரச்சனை, 100 கோடி ரூபா வச்சுருவனுக்கு 10 கோடி ரூபா பிரச்சனை. அதே தான், அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய ராம்னு ஒரு படம், இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டரில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ₹2,00,000 செலவு பண்ணுவேன் நான். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் அந்த காலகட்டம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்தவுடனே என்ன செய்வோம், தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் சொன்னார் இல்லையா. அதுபோல் நான் சென்னையில் எக்மூரில் படுத்திருந்தோம், நானும் பாலாவும் அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னொடனே இவங்க நினச்சினாங்க பஞ்சம் பிழைக்க வந்தவங்க.
பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் இல்லை. சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நான். இதை பலமுறை சொல்கிறேன். பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இல்லை. ஆமாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, இடி டிபார்ட்மெண்ட் ஆகிங்க, இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்குது? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்காரு, ஒரு அண்ணன் லாயராக இருக்காரு. அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினு போய் கேட்பேன் நான். எங்கள் அண்ணன் கான்ட்ராக்டர் என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டால், இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இங்கே இருக்குது. அது ஏன் தேவையா எனக்கு? பள்ளியப்ப சொன்ன மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம். எதையாவது பேசியிருக்கோமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் இங்கே வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன். அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார், ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார். 3 பேரும் ஒன்றா இருந்தோம். என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னாங்க பாருங்கள், இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவனையை நம்பி இல்லை, இறைவன் மிகப்பெரியவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்க நினைக்கிறேன். சினிமாக்காரனாக பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு ஒருத்தன் சொல்கிறான் 10 ஆண்டுகளாக அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறார், என்னென்னமோ சொல்கிறேன். இந்த இருக்க எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான். அவன் கேட்குறான், இல்லையா கடந்த 10 நாள் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா? டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவில் தான் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் வாங்க, 4 சட்டை வாங்க, 4 ஜீன்ஸ் வாங்க, சட்டை வாங்க. கேட்டான், என்ன சார் டெய்லி போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம். ஒன்றும் கிடையாது. நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறவரை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லலை. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழறேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், அவன் அவநம்பிக்கையாளன், நான் இறை நம்பிக்கையாளன், நான் அவநம்பிக்கையாளன் இல்லை. எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துல தவறுன்னு, எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது, அப்படி தான் நான் பார்த்துட்டேன். அதனால் நான் என்னை இங்கேருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்கும். சோர்ஸ் நான் அவர் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க, கேட்டால் அவங்கெல்லாம் புலனாய்வு புரிகிறான். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான், எதுக்கு இருக்க ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் மடியில் 2 பேப்பர்ஸாக வச்சுருக்கேன். அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் நைட்டு பேப்பர் இருக்குது, என்ன நான் பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்குது. சரி, ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்குது, இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்தால் சொல்கிறாங்க. உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐயே, இவ்வளவு அபத்தமாக இருக்கும். இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து, அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க. இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தர் கேட்டிருக்கோம், ஏங்க நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டோம்.
ஆவலாக இருக்காங்க என் மேலே. சரி, நான் என்ன கைது, நான் என்ன சிறைக்கு என்ன புதுசா? சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதை தான் கரு சொன்னார். அவர் உள்ள வேதனை இல்லாமல் இல்லை, இருக்கு. ஏன்னா அதனால் என்னோட குடும்பம் பாதிக்கப்படுது. அமீர்ன்ற ஒரு தனிப்பட்ட என்னை நீ என்ன வேணாலும் பண்ணல. ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசுல ஒரு பெரியவர்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்ட காலம் நமக்கு எவ்வளோ பெரிய தடைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலை நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. தருங்க, இங்கே ஒரு அஸ்டன் நிற்கிறான், அந்த ஒரு அஸ்டன் நிற்கிறான், சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டேன். ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கு நான் என்ன ஆசானா? அதெல்லாம் கிடையாது. அந்த வாடை பிடிக்காது. எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு? என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது. என்னுடைய மகன் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது. அங்கே ஒருத்தர் கேள்வி கேட்குது. என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை. சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க. ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க. தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில் 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நானும் கவனம். அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான். அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக புது அனுபவம். இப்போ என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. என் கூட 70 நாளாக வந்தா இருக்கான். டெல்லி வீதிகளில் நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன். நான் டிஸ்டர்ப் ஆனேன்னா ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன். நான் வேதனைப்பட்டேனா ஆமாம் வேதனைப்பட்டேன். நான் சஃபர் ஆனேன்னா ஆமாம் பட்டேன். ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவுடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டா நான் குற்றத்தில் தொடர்பு இருக்காங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, எங்கள் டியூட்டியும் செஞ்சாங்க. அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. இடி ரைடு 2 அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜானுக்கு எல்லாரும் ஊருக்கு போயாச்சு. நான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க, ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன். எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க, அதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், நான் இந்த வழக்கில் தொடர்புடையவனாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. வேறு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, இதுதான் நிஜம். நான் சொல்கிறது உண்மை. இதை கன்ஃபெஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க, அதுவே யாருக்கும் தெரியாது. அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமீர் ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி உத்தரவாதமாக இருக்கு. இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்னோடு உறவு கொண்ட என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது அன்பு கொண்ட நண்பர்கள் என் கூட நிற்கிறது போல இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆதம்பாலாவிற்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய மாயவளை வருமா இல்லையான்னு எனக்கே தெரியல. இன்னும் நானும் கவலைப்படல, என் டைரக்டரும் கவலைப்படல. நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம், வரட்டும், வரும்போது பார்த்துக்குவோம். மாயவளை படம் பிறப்பு பார்த்துட்டாங்க, பேசும்போது அது மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆமாம், மற்றபடி சாந்தினி அது எப்பயுமே அப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு. நல்ல இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனா என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தயாரிப்பாளர் கோச்சிக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நான் ராம் திரைப்படத்தை எடுத்துகிட்டு அந்த திரைப்படத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு
விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லலை, நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவர் பண்ணுவார். ஒரு டிவியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட, அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணாதான் அதுக்கு பேர் விமர்சனம். என் படத்தை 5ஆவது வாரத்துக்கு விமர்சனத்தை கூட்டு போகிறார். நானும் சரி அவர் மேலே இருக்கிற மரியாதையில் பெரிய பத்திரிகையாளர், பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போகிறேன். அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம். இந்த படத்தை நீங்கள் வந்து அது ஒரு ஆல்பத்தட்டில் வச்சு அப்படி நான் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறேன், இந்த மாதிரி எடுத்து கேட்குறாரு. நான் பதறி போய் பதில் சொல்வேன்னு அவர் நினைக்கிறார். இந்த படத்தில் இந்த இடத்த ஒரு ஏரியா வேணா வாங்கிக்கிற சொல்லுங்க, அண்ணாச்சிக்கு வேணா சுட்டியை எழுதி கூட, காசு மக்கள் பார்த்து சொல்லணும். அப்போ என் பார்வையில் உயிர் தமிழுக்கு இன்னும் சரியாக வந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனாலும் பழனியப்பன் சொன்னது போல் இவ்வளோ காலகட்டத்துக்கு நடுவில் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதே பெரிய விஷயம். இதில் பணம் வருது வரலை அதெல்லாம் இல்லை இங்கே பிரச்சனை. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம், அதை செஞ்சு முடிச்சோன்னு இருக்குல்ல, அதில் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி. அந்த அடிப்படையில் நான் இந்த படத்தில் நான் ஒத்துக்கிட்டு உள்ளே வந்து நடிக்க வந்தேன். நடிகனாக என்னுடைய பங்களிப்பை செஞ்சேன். அது நல்லா இருக்குது நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதெல்லாம் இந்த முக்கியம் இல்லை. என் வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன். ஆதம்பாவை ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்தார், உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதுவே உங்களுக்கு வெற்றி தான். பணம் அப்புறமா எப்போ இருந்தாலும் தப்பாக. ஸோ அந்த வகையில் இது 10ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. உங்களுடைய வாழ்த்துக்களை வரும், மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம். உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். நன்றி.